வெளி உலகத்துக்கு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமான ஆதர்ஷ கப்பல் தான். வெளியில போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க வேற பார்ட்னர்ஸ் கூட போலாம் தெரிஞ்சு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. நான் கூட போனேன், ஆமா, அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் போய் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி வாழணும். அதே தான் இன்ஃபேக்சுவேஷனுடைய வளர்ச்சி தான் சிச்சுவேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட் லெவல் போகணும். இப்போ அவங்களாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரையல் ரவுண்டு மாதிரி பார்க்குறோம், செட் ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவோம். கூட இருந்துகிட்டே ஐ லவ் யூ போட்டுட்ருக்காங்க, காரில் போயிட்டு இருக்கும்போதே ஐ லவ் யூ போட்டுட்ருக்காங்க. நான் எப்படி உங்கள் கூட கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, நான் மீன் பண்ணல, நான் வந்து இது எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப சகஜம், குட் பை மாதிரி ஐ லவ் யூ போடுறது ரொம்ப சகஜம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நோ ஸ்ட்ரிங் அட்டாச்சுனா ஃபிசிக்கலாக இருக்கிறதோ இல்லை குடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறதோ, பேசுறது ரொம்ப க்ளோஸாக பேசுறதோ எது வேணாலும் நடக்கும். ஆனால் அதில் வந்து கமிட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. பாலிகேமின்றது என்னன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேரோட இருக்கிறது, நிறைய பார்ட்னர்ஸோட இருக்கிறது. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறது. ஃபார் லீகலி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் வெளியே நிறைய பேர் வச்சுக்கிறது, இல்லை இன்னும் 2வது 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது வித் ஒருத்தவங்க இருக்கும்போது. 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த ஜென்ரேஷன்ல இந்த ஜென்சி டேர்ம்ஸ் வந்து நிறையவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு அதுக்கான மீனிங் கூட தெரியல. ஆனா நான் இது பண்றேன், இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல மேம். நம்ம அதை பத்தி பேசலாமா மேம்? டெஃபினெட்லி. ரெட் ஃபிளாக்லேருந்து ஆரம்பிக்கலாம் மேம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃபிளாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ரெட் ஃபிளாக்னா என்னன்னு தெரிவிச்சிருவோம். ஒரு விஷயம் வந்து ஒத்து வராது, செட் ஆகாது, இல்லை இதில் ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்றது தான் வந்து ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்ம ரெட் ஃபிளாக்னு சொல்லுவோம்? ரொம்ப சந்தேகப்படுறாரு, இல்லை ரொம்ப ஓவர் பொசசிவாக இருக்காரு, பொண்ணாகவும் இருக்கலாம், ஜெண்டர் எனி திங், ஆர் பின்னால் இவங்களால நமக்கு பிரச்சனை வரும், இன்றைக்கி நல்லா இருக்காங்க டெஃபினட்டாக நாளைக்கு பிரச்சனை வரும், இதெல்லாம் தெரியுது. இல்லை அவங்களுடைய நேச்சர் செட் ஆகலை, பேசிக்காக அவங்களுடைய கேரக்டர் செட் ஆகலைன்னா ரெட் ஃப்ளாக். இப்போ ஒருத்தருக்கு வசதி கம்மியாக இருக்காருன்னா அது ரெட் ஃப்ளாக் கிடையாது. பட் அவருடைய நேச்சர், அவர் எப்படி நடந்துக்கிறார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய கேரக்டர் என்னன்றதை பேஸ் பண்ணி ரெட் ஃப்ளாக்னா ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது திடீர்னு நல்லா பழகிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு தானே மேம் அவங்களோட பிஹேவியரே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 or 2 years கழிச்சு தான் அவரோட பிஹேவியர் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணுமா? தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம். பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, காலேஜில் பார்க்குறாங்க இல்லை ஒர்க் பிளேஸில் பார்க்குறாங்கன்னா அந்த நபரை பற்றி உங்களுக்கு ஓரளவு பிக்சர் தெரியும், மற்றவங்க சொல்கிறத வச்சு இவங்க நடவடிக்கையை வச்சு தெரியும். அதை மீறி நம்ம திருத்திடலாம் இல்லை அவர் மாறிடுவார் அப்படின்னு இறங்குறது முட்டாள்தனம். ஸோ அங்கேயே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இது செட் ஆகுமான்னு. எல்லாருக்கும் செட் ஆகாமலும் போகாது, செட் ஆகவும் செய்யாது. அதனால் உங்களுக்கு செட் ஆகுதான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். அப்படி செட் ஆகும்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் அவரை பற்றி மற்றவங்க சொன்னது தெரிஞ்சும் நான் திருத்துவேன், எனக்காக அவர் மாறுவாருன்னு யாரும் உள்ளே இறங்காது. அதான் மேம். இப்போ ஏன்னா 2K கிட்ஸ் எல்லாம் எந்த பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கோ அவனை தான் நான் செலக்ட் பண்ணுவேன், என்னோட அன்பால் அவனை திருத்திடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்ட்னரையே சூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக இந்த பொண்ணு அந்த பையனை மாற்ற முடியுமா? அப்படிலாம் யாரையும் மாற்றவே முடியாதுங்க, சுத்தமாகவே மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க பர்சனாலிட்டின்றது இன்பார்ன், நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் பாதி, நம்ம எப்படி வளர்கிறோம், நம்மளுடைய நேச்சர் என்னன்றதை பொறுத்து ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பர்சனாலிட்டிலே வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ்வுக்குள்ளேயே இறங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே அவங்கள பற்றி தெரியும் இல்லையா. என்னால் உனக்கு என்றைக்கு இருந்தாலும் டேஞ்சர், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை மீறி ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறாங்கன்னா அப்போ அவங்க ஒரு ஆதாயத்துக்கு தான் இறங்குறாங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்காக ஏன் மாற போகிறாங்க? தேர்ஸ் நோ நெசசிட்டி இல்லையா. அதனால் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. பட் சில பெண்களுக்கு எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட வேற ஒரு நல்ல விஷயம் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் நான் திருத்திடுவேன் மாற்றிடுவேன்றதை வந்து வீண் கற்பனை பண்ணாதீங்க. அது வந்து சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். மெயினாக ஹீரோயின் வந்து ஹீரோவை திருத்துறது அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு பயம் வருது. அதனால் சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரீசெண்டாக நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன மேம்? சிச்சுவேஷன்ஷிப் ரொம்ப பாப்புலர் இருக்கிறது ஸ்கூலில். இன்றைக்கி இருக்க ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது டேர்ம் ஆனதும் அங்கே தான், அந்த பசங்க ஆரம்பித்தது தான். ஸோ ஒரு ரொம்ப டீப்பாக வீட்டில் தெரிஞ்சு சண்டை வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், ஆனால் 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸ், டீப் லவ்லாம் கூட சொல்ல முடியாது,
இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ எங்கேயாவது வெளியே போனால் ஒன்றா போவாங்க, gift வாங்கி கொடுத்துக்குவாங்க, க்ளோஸாக இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி வந்து லவ்வுக்கான எல்லா விஷயமும் இருக்கும், ஆனால் அது லவ் கிடையாது, சிச்சுவேஷன்ஷிப். இந்த சிச்சுவேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு ஓகேயே இல்லை. இது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் இன்ஃபேக்சுவேஷன் நம்ம சொல்லுவோம். பட் இன்ஃபேக்சுவேஷன்றது ஒருத்தவங்க மேலே ஒரு க்ரஷ்ஷாக வந்துட்டு நின்றோம், இல்லை சின்ன வயசுலேருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க, நின்றோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் போய் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி வாழணும். அதே தான் இன்ஃபேக்சுவேஷனுடைய வளர்ச்சி தான் சிச்சுவேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட் லெவல் போகணும். இப்போ அவங்களாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரையல் ரவுண்டு மாதிரி பார்க்குறோம், செட் ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே போவோம். ஸோ இட் டசன்ட் ஒர்க் தட் வே. இல்லை, இது என்ன பொருளாக நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொஞ்ச நாள் ட்ரையல் பார்க்குறது அப்படிலாம் பண்ண முடியாது. பட் அது ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் சிச்சுவேஷன்ஷிப். போக போக அடல்ட்ஹுட்லேயும் அது கண்டினியூ ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், அது ரொம்ப வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ன்ற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எல்லாருக்கும் அதோடைய அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் இருப்பாங்கல்ல மேம்? மோஸ்ட்லி இருப்பாங்க. அதுக்கு அது தடை இல்லை. சிச்சுவேஷன்ஷிப்னால ஃபிசிக்கலாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பென்சிங் அப்படின்ற ஒரு டேர்ம் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ பென்சிங்னா என்ன மேம்? பென்சிங்னா ஒருத்தவங்க கூட இருப்பாங்க, ஒரு சப்ஸ்டியூட். எல்லா கேம்லேயும் வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் இருப்பாங்க இல்லையா, கிரிக்கெட்டில் ஃபுட்பாலெல்லாம் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டை அரேஞ்ச் பண்ணி, அதாவது சப்ஸ்டியூட்டுக்கும் கேம் நல்லா தெரியணும் இல்லையா, ஆனால் நமக்கு மேட்சிங்காக இருக்கிற ஒரு நபரை வந்து சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கிறது. சப்போஸ் இந்த பிளேயருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு, இவங்க ஃபீல்ட் அவுட் ஆனாங்கன்னா அவங்கள உள்ளே கொண்டு வர்றது. இது நான் ரொம்ப ராவாக சொல்கிறேன், இதுதான் ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க யூஸ் பண்ணுறது. அது வந்து பாய்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெஞ்சில் இருக்கவங்க சம்டைம்ஸ் தெரியாதம இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது நான் சப்ஸ்டியூட்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் தெரிஞ்சே இருக்காங்க, தெரிஞ்சே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பாருங்கள், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா சொல்லி விடுங்க, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓ, இந்த பெஸ்டின்ற ஒரு டேர்ம், சண்டை வந்தால் நான் ஹீல் பண்ணுறேன்னு உள்ள வந்து இவங்க ஆமாம். இல்லை, இவங்க டிக்ளேர்டாகவே இருக்காங்க. பெஞ்சிங்கிறது டிக்ளேர்டாகவே இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுறேன், இஃப் எனி திங் கோஸ் ராங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் நான் வந்துடுறேன். அப்புறம் இந்த கோஸ்டிங், அந்த டேர்முக்கு என்ன டெஃபினிஷன்? கோஸ்டிங்னா நல்லா பழகிட்டு திடீர்னு காணா போயிடுறது. அதாவது டெய்லி காலைல ஃபோன் பேசிக்குவாங்க, நைட்டு குட் நைட் சொல்லிக்குவாங்க, ஒருத்தவங்க அப்படியே அன்பை பரிமாறிக்குவாங்க, அக்கறையாக இருப்பாங்க, உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒன் ஃபைன் டே ஃபோன் வராது, ஃபோன் போட்டால் பிளாக்ல இருக்கும். அவங்க வந்து அவங்கள ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக நம்மளை கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது, எப்படி இவங்களை காண்டாக்ட் பண்ணுறது, இவங்க யார் என்ன எல்லாம் மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா. ஸோ எப்படி இவங்களை ரீச் பண்ணுறதுன்னு இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோஸ்டிங் பண்ணுறவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டாங்க, அதோடைய விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதுக்கிடையில் லவ் அந்த டேர்ம்லாம் வராதுல்ல மேம்? இந்த கோஸ்டிங் மோஸ்ட்லி ஏன் நடக்கும்னா ஒரு ஆதாயத்துக்கு நடக்கும். அவங்களுக்கு வந்து பெட்டர் பர்சன் கிடைக்கிறாங்களோ, இல்லை இவங்களை பிடிக்காமல் போயிடுது, போர் அடிச்சு போயிடுது, இல்லை இவங்களால ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை அவங்க வீட்டில் பார்த்துருப்பாங்க. முந்தி காலத்துலலாம் வீட்டில் பார்த்தாலும் போராடுவாங்க, இல்லை அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க பிரச்சனை ஆகிடுச்சு விட்டுலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படியே கட் ஆஃப், அப்படியே வந்து கோஸ்டிங்னா ஆவியாயிடுறது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் பண்ணுறாங்க. இந்த கோஸ்டிங்கும் ஜாம்பிங்கும் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்காமா? இல்லை, ஜாம்பிங்கிறது வந்து ஜோன் அவுட் ஆகுறது தான், எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் இமோஷன்ஸும் இல்லாமல் அப்படியே ஜோன் அவுட் ஆகிடுறது. கோஸ்டிங்கிறது அவங்க லைஃப்லேருந்து இவங்க வந்து காணாமல் போயிடுறது, அவங்க வந்து ஆவியாக மாறிடுறாங்க, அவங்கள நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி. இந்த லவ் பாம்பிங்னு சொல்கிறாங்கல்ல மேம், அதுக்கான டெஃபினிஷன்? நம்ம டிக்ஷனரி போகலாம் போல இருக்கு. ஏன்னா நான் வந்து இயர்லி 2K, எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. என்னடா இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கே அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப. என்னுடைய குருமார்களும் வந்து சின்ன பசங்க தான், ஸ்கூல் பசங்க சொல்லி கொடுத்து தான் எனக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா. அப்போ அதை என்னன்னு ரிசர்ச் பண்ண போய் ஸ்டடி பண்ண போய் ஓ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது வந்து லவ் பாம்பிங். ஓகே, லவ் பாம்பிங்கிறது என்னன்னா, அப்போதான் ஒருத்தவங்க மீட்டே பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் இன்ட்ரடியூஸே ஆவாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு அபரிமிதமான அக்கறையும் அட்டென்ஷனும் கொடுத்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்காக உருகி இறங்கி போகிறது, அதுக்கப்புறம் அவங்கள மிரர் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து நான் பெரிய ஷாருக் கான் ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐயோ நான் அதை விட பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என் மேலே ஒரு லைக்கிங் வந்துடும். 2 பேருக்கு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அப்படின்னா நமக்கு இவங்களை பிடிக்குமே அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா. அந்த மாதிரி மிரரிங் பண்ணுறது. நீங்கள் எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறீங்களோ அது இவங்களுக்கு பிடிக்காது,
ஆனால் பிடிக்கும்னு பிடிக்கும்னு போய் சொல்லி அப்போ தான் உங்களுடைய அட்டென்ஷனை வாங்க முடியும் அப்படின்றது. ஸோ அதுதான் லவ் பாம்பிங். இப்போ எக்கச்சக்கமாக கொடுக்குறது. ஏன் பாம்பிங்? இது நல்ல விஷயம் தானே, லவ் கொடுக்கறது தானே, நம்ம எடுத்துக்கலாம். அது இனிஷியல் பீரியடில் இந்த மாதிரி பம்பார்டடாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே 0 ஆகிடும். எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் போய் ஷாருக் கானை பிடிக்கணும், சல்மான் கான் பிடிக்கணும்னாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஆளாக தெரிவாங்க. பட் அதுக்குள்ளே இவங்க வந்து விக்டிமைஸ் ஆகிடுறாங்க இல்லையா, இவங்களை நம்பிடுறாங்க, இமோஷனலி அவைலபிளாக இருக்காங்க, மேபி ஃபிசிக்கல் இன்டிமசி கூட இருக்கும், எல்லாம் முடிச்சு அப்போ இவங்க வந்து வித்ட்ரா பண்ணும்போது அது அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சது, ரீசெண்ட்லி எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இந்த ஐ லவ் யூன்ற டேர்ம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக யூஸ் செய்யப்படுறது. இது ஏன் இப்போ ரீசெண்டாக அந்த ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, ஐ லவ் யூனா வேற, ஐ லவ் யூ மேன்னா வேற. ஃப்ரெண்ட்லியாக ஒன்று எனக்கு பிடிக்கும்னா ஐ லவ் யூ மேன் நான் யார்கிட்ட வேணா சொல்லுவேன், ஆனால் ஐ லவ் யூன்றது எனக்கு பிடிச்சவர்கிட்ட சொல்லுவேன். இது டிஃப்ரென்ஸே புரியல மேம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக லாங்குவேஜ் வைஸ்லாம் போனோன்னா ஐ லவ் யூனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு இதை பிடிச்சிருக்கு, நான் இது கூட ஐ லவ் யூன்னு சொல்லலாம் நான். ஸோ அதுக்கு காரணம் இல்லை. ஆனால் காலங்காலமாக நம்ம சோஷியோ கல்ச்சுரல் பழக்கங்கள் என்னென்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் என்னென்னா, ஐ லவ் யூன்னு சொன்னாலே அதோடைய மீனிங் வந்து லவ் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி அப்படின்னு, ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே உருவகப்படுத்தி வச்சுட்டோம் அந்த வார்த்தையை. இப்போ திடீர்னு வந்து நான் இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுறேன், நான் இந்த உருவகத்தை யூஸ் பண்ணலன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஐ லைக் யூ சொல்லலாம், யூஆர் ஃபேசினேட்டிங் சொல்லலாம், ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் யூ சொல்லலாம், வார்த்தைகளை எவ்வளோ வேணாலும் மாற்றி மாற்றி போடலாம். ஆனால் வேணும்னே ஐ லவ் யூன்னு போட்டுட்டு நான் ஐ லவ் யூ மீன் பண்ணலன்னா நாட் நெசசரிலி த அதர் பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. கம்யூனிகேஷன் இஸ் கம்யூனிகேஷன். அப்போ அவங்கள நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விடுறோம். அப்போ ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் அப்படி மீன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாமல் அவங்கள வந்து நம்ம காயப்படுத்துறதுக்கு சமம். ஸோ கம்யூனிகேஷன் வரும்போது நம்ம லிட்ரல் வேர்ட்ஸை மட்டும் எடுக்க முடியாது. நம்மளுடைய கலோக்கியல், நம்மளுடைய யூசேஜ் என்ன, நம்ம அந்த வார்த்தையை எப்படி இங்கே பிரயோகப்படுத்துகிறோம் காலங்காலமான்றதை பேஸ் பண்ணி அதையும் அர்த்தம் வச்சு தான் நம்ம பேசணும். ஸோ விளையாட்டுத்தனமாக ஐ லவ் யூ சொல்கிறது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நியூலி மேரிட் கப்பிள் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கலீகுக்கு ஐ லவ் யூன்னு நிறையா போட்டிருக்காங்க போல இருக்குது மெசேஜில். இப்போ அந்த ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு அது எப்படி ஐ லவ் யூ போடலான்னு அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. நியூலி மேரிடு இப்போ மேட்டர் ஆஃப் 1 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. பட் அவர் சொல்கிறாரு எனக்கு இது செட் ஆகாது, இது என்ன ஐ லவ் யூன்னு போட்டுட்டு என் கூட இருந்துகிட்டே ஐ லவ் யூ போட்டுட்ருக்காங்க, காரில் போயிட்டு இருக்கும்போதே ஐ லவ் யூ போட்டுட்ருக்காங்க, நான் எப்படி இவங்க கூட கண்டிப்பாக. அவங்க என்ன சொல்கிறாங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, நான் மீன் பண்ணல, நான் வந்து இது எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப சகஜம், குட் பை மாதிரி ஐ லவ் யூ போடுறது ரொம்ப சகஜம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம யார் ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியும்? அவருடைய பாட்டில் அவர் ரைட்டு தான், ஏன்னா காலங்காலமாக அது தப்புன்ற மாதிரி தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து அங்கே சுற்றி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போடுறாங்க. பட் சில நேரங்களில் நம்ம யோசித்து தான் பண்ணணும். இதோடைய சாதக பாதகங்கள் என்னன்றதை யோசித்து செயல்பட்டோன்னா நமக்கு நல்லது. மேக்ஸிமம் இந்த ஐடி செக்டார்ஸில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கே, அது உண்மையாம? எல்லா செக்டார்லேயும் இருக்காங்க. அப்படிலாம் ஒரு செக்டாரை, மீடியா என்ன அப்போது, மீடியாவில் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, மெடிக்கலில் இருக்காங்க, எல்லா ஏரியாலையும் இருக்காங்க. இது வந்து நான் ஒர்க்கோடைய நேச்சரை பொறுத்தோ இல்லை ப்ரொஃபஷனை பொறுத்தோ நான் இதை பிரிக்க விரும்பலை. இது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து ஒரு சப்ரெஷன்னால் வர விஷயங்கள் தான் இதெல்லாம். அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. இந்த வம்பு இழுக்கணும், சீண்டி பார்க்கணும், ஒருத்தவங்களை உசுப்பேற்றி பார்க்கணும், அதெல்லாம் வராது. ஸோ யார் ஒருத்தவங்க ஆல்ரெடி பிரச்சனைக்குள்ளே இருக்காங்களோ அவங்க அடுத்தவங்களை வம்பு இழுப்பாங்க. நேச்சர். நோ ஸ்ட்ரிங் அட்டாச்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்களே மேம், அதுக்கான டெஃபினிஷன்? நோ ஸ்ட்ரிங் அட்டாச்சுனா ஃபிசிக்கலாக இருக்கிறதோ இல்லை குடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறதோ, பேசுகிறது ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதோ, எது வேணாலும் நடக்கும். ஆனால் அதில் வந்து கமிட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நீ அப்படி என்கிட்ட சொன்னியே, இல்லாட்டி கல்யாணத்தை நோக்கி போகிறோமா, இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும், உங்கள் வீட்டில் எல்லாம் வெஜிடேரியனும் நான் விஷயம் அப்படிலாம் ஒன்றுமே, நோ கமிட்மெண்ட்ஸ், ஒன்லி ஃபன். ஸோ அவங்க 2 பேரோட இமோஷ்னல் கிவ் அண்ட் டேக் அண்ட் ஃபிசிக்கல் இன்டிமசி கிவ் அண்ட் டேக் அண்ட் ஹாப்பினஸ் கிவ் அண்ட் டேக். இன்னைக்கு டேட்டில் கிடைக்காத ஒரு விஷயம், ரொம்ப வந்து வேல்யூபிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு, காரு, நகை, பணம் இதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல இமோஷ்னல் சப்போர்ட் தான். அது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை.
ஏன்னா நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து அடுத்தவங்க எப்போ விழுவாங்க சிரிக்கலான்னு அப்படியே ரெடியாக இருக்காங்க கையை வச்சுக்கிட்டு. தூக்கி விடலானோ இல்லை வந்து ஹெல்ப் பண்ணலானோ இல்லாமல் போனதுக்கு காரணம் நிறையா இருக்குது. நம்ம எல்லாரையும் தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா யூடியூப்பில் வந்து ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க. லைக் தண்ணி கேட்டு வந்திருப்பாங்க, அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, டக்குன்னு கழுத்தில் கத்தி வச்சு செயின் எடுத்துருவாங்க. அப்போ அடுத்த தடவை என்ன நம்ம லேர்னிங், நம்மளே பார்க்குறவங்க என்ன பையன் யார் தண்ணி கேட்டு வந்தால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கற்றுக்குவோம். இந்த மாதிரி அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு லேர்னிங் இருக்கும் இல்லையா, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ ஒரு நல்ல இமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிச்சினாலே எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அது வந்து அட்டாச்மெண்ட்டே இல்லை, கமிட்மெண்ட்டே இல்லை, ஆனால் எனக்கு இமோஷனல் சப்போர்ட் மட்டும் கிடைக்குதுன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அது எத்திக்கலி மாரலி ரைட்டாக இருக்காங்கன்றது டிபேட்டபிள், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு லாபமாக இருக்குது, எதமாக இருக்குன்றனால தே ஃபாலோயிங் ஃபார் இட். அதான் மேம், முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். லைக் இப்போ வந்து இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டே இருக்காதுல்ல மேம். வேணான்றாங்க, கமிட்மெண்ட் வேணான்றாங்க. இப்போது இன்றைக்கி வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. சப்போஸ் வேற ஒருத்தவங்களை பிடிச்சிச்சின்னா இவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டும் வேண்டாம் அவங்க கூட போகிறதுக்கு. ஏன்னா நமக்கு தான் கமிட்மெண்ட்டே இல்லையே. எனக்கு இப்போ அவனை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட போகிறேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட போகிறேன். நீ ஃபீல் பண்ணாத, ஏன்னா நமக்குள்ளே கமிட்மெண்ட் இல்லை. நம்ம ஜாலியாக இருந்த வரைக்கும் இருந்தோம், இப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம். அது வந்து ஒரு ரொபோட்டிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இமோஷன்ஸே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் உள்ளே போகிறது இமோஷனுக்காக தான். பட் இட்ஸ் வெரி வெரி டெம்ப்ரரி. ஒரு தற்காலிகமான ஒரு பூஸ்ட் இன் தேர் ஈகோ கொடுக்கும், அவ்வளோதான். மேம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கல்ச்சருக்கு வந்து இந்த மோனோகேமி மேரேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலிகேமி, பாலிகைனி இந்த மேரேஜ் டைப்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாலிகேமி அப்படின்ற மேரேஜ் டைப் வந்து என்ன அப்படின்றது நம்ம வியூவர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். மோனோகேமினா ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஸோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு பேர்னா அவங்க தான். பட் இப்போ பாலிகேமின்றதை 2ஆக பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து லீகலி ப்ராப்பராக வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி அது ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இல்லை அவர் இறந்துட்டாரு, இல்லை அவர் வந்து வேற ஒருத்தவங்க கூட போயிட்டாரு, எல்லாம் காணும், அவர் ஊர்லேயே இல்லை, இல்லை வேறு ஏதாவது அவருக்கு ஃபிசிக்கல் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சில கிரவுண்ட்ஸில் தான் டிவோர்ஸ்னு ஒன்றே கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி டிவோர்ஸ் ஆனவங்க இந்த காலத்தில் தனியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்றனால அவங்களும் லைஃப்பை கன்டினியூ பண்ணணும். தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். நம்ம இந்த முற்காலம் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றனால எல்லாம் படிச்சும் இருக்காங்க, தேர் இண்டிபெண்டன்ட் ஆல்சோ. அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப தட் டசன்ட் ஆக்சுவலி கம் அண்டர் பாலிகேமி ஆஸ் சச். ஸோ பாலிகேமின்றது என்னென்னா ஒரே நேரத்தில் நிறைய பேரோடு இருக்கிறது, நிறையா பார்ட்னர்ஸோடு இருக்கிறது. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறது. ஃபார் லீகலி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் வெளியே நிறைய பேர் வச்சுக்கிறது, இல்லை இன்னும் 2வது 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது வித் ஒருத்தவங்க இருக்கும்போது பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து மென்டாலிட்டியை பொறுத்து தான். ஸோ சில பேருக்கு வந்து அது ரைட்டுன்னு தெரியும். இப்போ ஓப்பன் மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா வெளி உலகத்துக்கு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமான ஆதர்ஷ கப்பல் தான். வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க வேற பார்ட்னர்ஸ் கூட போகலாம், தெரிஞ்சு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. நான் கூட போனேன், ஆமாம், அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறது குழந்தைங்களுக்காக, பெரியவங்களுக்காக, சொசைட்டிக்காக, நம்மளுடைய குடும்ப ஸ்டேட்டஸ் ஒரு மரியாதைக்காக. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னால் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக சிரிச்சுட்டு போயிட்டு வருவாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரோடைய பர்சனல் நீட்ஸை வெளியில் தான் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஓப்பன் மேரேஜில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தா அவங்க வளரக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும் மேம்? அவங்களுக்கு ஒரு பீரியடுக்கு மேலே அது ஓகேன்ற மாதிரி இருக்கும். ப்ராபப்ளி அவங்களும் அதை நோக்கி போவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தப்பாவோ அசிங்கமாவோ குற்றமாவோ இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல். அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சுன்னு வைங்களேன். முன்னாடி இருந்துச்சு, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி இப்படி தான் இருக்குது. மெஜாரிட்டின்னு சொல்ல மாட்டேன், நிறையா வந்துருச்சு. இப்போ நிறையா வந்துருச்சு. இதனால தான் வந்து சில மேரேஜ்கள் இருக்குது பிரேக் ஆகாமல். ஏன்னா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், ஹஸ்பண்ட் அந்த மாதிரி போகிறாரு, ஒய்ஃப் வீட்டில் தான் ஒழுங்காக தான் இருக்காங்க. இப்போ இதை கேள்வி கேட்டால் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவார். அந்த ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க இவங்க அப்படின்னா இவங்க அதை ஒத்து போகணும். ஒரு பீரியடில் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒத்து போனால் அப்போ என் லைஃப் என்ன ஆகுறது, எனக்கும் லைஃப் இருக்கு இல்லையா, அப்போ நானும் போகிறேன். ஒரு டிட் ஃபார் டேட் மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகி 2 பேரும் போகிறது. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னும் போது கலாச்சாரம் என்ன ஆகிறது, கல்ச்சர் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது
2024க்கு அப்புறமே நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஜென்சி வந்த பிறகு கிட்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். மோஸ்ட் வெல்கம். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.